கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்பும் சபை பாகம் 32. இயேசுவின் உபதேசம் 1. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசிக்க தொடங்கின பொழுது அவர் சொன்ன முதல் உபதேசம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த ஆவியில் எளிமை என்று சொன்னால் என்ன? இந்த ஆவியில் எளிமையாக இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆவியில் நாம் எளிமை உள்ளவர்களாய் மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 3லிருந்து 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போது எளிமைக்கு ஒரு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒருவரே எளிமைக்கு ஒரு சிறந்த உதாரணமாய் காணப்படுகிறார். இங்கே பிலிப்பியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தை அது என்ன என்று சொன்னால், ஒன்றையும் நாம் வாதினால் செய்யக்கூடாது, அதாவது பிடிவாதத்திற்காக செய்யக்கூடாது. 2வது, வீண் பெருமைக்காக செய்யக்கூடாது. 3வது, மனத்தாழ்மையில் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நாம் எண்ண வேண்டும். மனத்தாழ்மையிலே நாம் மேன்மை உள்ளவர்களாக, தாழ்மைப்படுத்துவதிலே நாம் உயர்ந்தவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தனக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் சிந்தையாய் காணப்படுகிறது. அப்போது நான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாக வாழும் பொழுது ஆவியில் எளிமை உள்ளவனாக மாறிவிடுவேன். அப்போ இந்த குணாதிசயங்கள் எனக்கு எப்படி வரும்? நான் எதையும் பிடிவாதமாக செய்யாமல், எதையும் நான் பெருமைக்காமல் செய்யாமல், மனத்தாழ்மையில் நான் மேன்மை உள்ளவனாக நடந்து கொள்ள, தனக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்க, இந்த கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வர நான் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அதாவது கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஆவியில் எளிமை உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், நான் ஒன்றையும் பெருமைக்காக செய்யாமல், ஒன்றையும் நான் பிடிவாதமாக செய்யாமல், மனத்தாழ்மையிலே மேன்மை உள்ளவனாக நடக்க வேண்டும் என்று சொன்னால், தனக்கானவனைகளை நோக்காமல் பிறருக்கானவைகளை நான் நோக்குகிறவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாய் நான் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரும். அப்பொழுது ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். 1 பேதுரு 5:6 இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கியிருக்கும் பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாம் ஜீவிக்கும் பொழுது, நாம் ஒன்றையும் பிடிவாதமாக செய்யாமல் பெருமைக்காக செய்யாமல், மனத்தாழ்மையிலே மேன்மை உள்ளவர்களாக நடந்து, தனக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்கி கிறிஸ்துவின் சிந்தையுடையவனாய் வாழும் பொழுது நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். இதுவே ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருப்பதற்குண்டான அடையாளங்களாகும். ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு இருக்கிற குணாதிசயங்களாகும். எனவே ஆண்டவர் நமக்கு உபதேசித்து சொன்ன அந்த முதல் உபதேசமாகிய ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்கிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.